ஸ்ரீ சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம தொடர்ச்சியா பாத்தீங்க அப்படின்னா மாத பலன் பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். கிரகங்களுடைய பெயர்ச்சியும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுல இப்ப மெயினா நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி 4வது வீடான கடக ராசியிலிருந்து 5ஆம் வீடான பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அவர் பாத்தீங்க அப்படின்னா 31/7/2024 பயிற்சி ஆகிறார். தமிழ் மாசத்துக்கு ஆடி மாசம் 15ஆம் தேதி அவர் புதன்கிழமை பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சியாகி 24/8/2024 வரைக்குமே ஒரு ராசியில பயணம் செய்கிறார். இந்த பயணம் செஞ்சு இந்த சுக்கிரனுடைய காரகம் என்னென்ன, இத்தனை கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. 9 கிரகங்களுக்குமே பாத்தீங்க அப்படின்னா, அதாவது குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சி, அது இல்லாம வருஷ பலன், மாத பலன் எல்லாம் நம்ம வரிசையா பார்த்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இந்த சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது என்ன செய்யும், அதனுடைய காரகம் என்னென்ன, சுக்கிரனுடைய பணி என்னென்ன, அதாவது பாத்தீங்க அப்படின்னா என்ன பலனை கொடுக்கும், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பெல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறத முதல்ல பார்த்துருவோம். சுக்கிரனுடைய வீடான ரிஷப வீட்டுல சந்திரன், செவ்வாய், குரு 3மே இருக்கு. சூரியன் பாத்தீங்க அப்படின்னா கடகத்துல இருக்கு. 5ஆம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானமான சிம்ம வீட்டுல பாத்தீங்க அப்படின்னா புதன், சுக்கிரன் 2 பேருமே இருக்கு. கன்னியில பாத்தீங்க அப்படின்னா கேது பகவான் பயணம் செய்யறாரு. அதே இது பாத்தீங்க அப்படின்னா சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா வக்ரம் பெற்று கும்ப ராசியில பயணம் செய்யறாரு. ராகு பாத்தீங்க அப்படின்னா கடைசி, அதாவது காலபுருஷ தத்துவோடு 12ஆம் இடமான மீன ராசியில ராகு பகவான் பயணம் செய்கிறார். ஒவ்வொரு கிரகத்துக்குமே தனித்தனி தன்மை உண்டு. இந்த தனித்தனி தன்மையாகப்பட்டது இந்த ஒவ்வொரு பிரதிபலிப்பும், அந்த கதிர்வீச்சுக்கள் அனைத்துமே நம்ம உடம்புல பிரதிபலிக்கும். பிரதிபலிக்கிறதுனால விதி ஜாதகத்தினுடைய அமைப்பு, நடக்கக்கூடிய தசாபுத்தியினுடைய அமைப்பு, இந்த கிரகங்கள் 12 கட்டத்துக்கு எங்கெங்க கோச்சார பிரகாரம் வருது அப்படிங்கிறத ஒரு அமைப்பு, இதெல்லாம் வச்சு விதி ஜாதகத்தை எடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய பலன் ரொம்ப துல்லியமா இருக்கும். அன்பார்ந்த மேசராசி அன்பர்களே, இந்த மேசராசி அப்படின்னாலே எப்பவுமே பாத்தீங்க அப்படின்னா காலபுருஷனின் தத்துவப்படி அது முதல் ராசி. அதனால அது சர ராசி, ஆண் ராசி, இப்படியெல்லாம் அது உண்டு. வேகமான ஒரு தன்மையை கொண்ட ஒரு ராசி அப்படின்னா மேசராசி அன்பர்கள் எடுத்துக்கலாம். அதனுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான். அவர் பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பெயர்ச்சியில, அதாவது அவருக்கு 2ஆம் இடமான சுக்கிரனுடைய வீட்டுல சந்திரன், செவ்வாய், குரு 3 பேருமே சஞ்சாரம் செய்யறாங்க. இந்த சுக்கிர பெயர்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா இவர் உங்களுக்காக 4ஆம் இடத்துல 5ஆம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு, அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். பெயர்ச்சியாகி உங்களுடைய 11ஆம் இடமான கும்பராசிய சனி பகவான் இங்க வக்ரம் பெற்று இருக்காரு. கும்பராசிய 7ஆம் பார்வையா பாக்குறாரு, புதனோட சேர்ந்து பாக்குறாரு. அப்ப இத பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனாகப்பட்டவர் என்ன பலன் செய்வார், அதாவது 12 கட்டங்கள், இந்த 12 ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா 9 கிரகங்கள் என்ன பலனை கொடுக்கும். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு வகையான செயல்பாடை செய்யும். பலமாகவும் இருக்கும், பலவீனமாகவும் இருக்கும். ஆனால் இந்த சுக்கிர பயிற்சியானது உங்களுக்கு எப்படி சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கணும்ல. இப்போ இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த மேச ராசிக்கு ஒரு இதுவரை இருந்து வந்த ஒரு கஷ்டங்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதம் ஒரு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. 4ஆம் இடத்துல 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பாத்தீங்க அப்படின்னா
உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் சுகபோகமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தக்காரர் சுக்கிரன். ஆடம்பரமான வீடு, அலங்காரமான மாளிகை, வசிப்பிடங்கள், பள்ளி அறை சுகம், இல்லற சுகம், வீடு, மனை, வண்டி, வாகனம், இந்த மாதிரி உள்ள ஒரு விஷயங்கள் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் காரகராவார். அப்ப இந்த சுக்கிரன் வந்து புதனோட சேர்ந்து 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கையில குலதெய்வ ஸ்தானங்கள் முற்றிலும் அசுர குருவுக்கு அசுர குரு அவர். அந்த அசுர குரு முற்றிலும் சுபரானவர். சுபரோடு சேரும் பொழுது புதனும் மிக மிக நல்ல சுபராகிடுவார். புதனை பொறுத்தளவுக்கு யாரோட சேர்றாங்களோ அவங்களுக்கு ஏத்தபடி. நல்ல கிரகத்தோட சேர்ந்தால் நல்லதை செய்வார், கெட்ட கிரகத்தோடு சேரும்போது அந்த கெட்டதை செய்வார். அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மேச ராசிக்கு தனம், வாக்கு, குடும்பம், வருமான ஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய், சந்திரன், குரு மங்கள யோகத்தோட சேர்ந்து இருக்கார். அப்ப அவர் எப்படி இருப்பார்? வருமானங்கள் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். இதுவரை நீங்க பட்டு வந்த கஷ்டங்கள், அவமானங்கள், நஷ்டங்கள் எல்லாத்துக்கும் ஒரு வழி வகுக்கப்படுறதுக்கான வழி கிடைச்சிடும் எல்லாருக்கும். அப்படிங்கிறதுல நம்ம சொல்லக்கூடிய ஒரு பலனாகப்பட்டது பொது பலன் மட்டுமே. இதை நம்ம மறுக்க முடியாது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியா நம்ம சொல்லணும் அப்படின்னா அது சரியா வராது. அவர்களுடைய விதி ஜாதகத்தை பார்த்து அவருக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, கோச்சாரங்களுடைய அடிப்படையில என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்காம நம்ம சொல்ல முடியாது. அப்ப அவர்களுடைய விதி ஜாதகம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஆடி மாதம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாசம் 15ஆம் தேதி பயிற்சி ஆகிறார். அப்போ 31/7/2024 புதன்கிழமை பயிற்சி ஆகிறாரு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆடி மாதம் அப்படிங்கிறது நம்ம பலன் போடவே இல்லை. இருந்தாலும் ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதத்துல ஆடி மாதம் என்பது தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மாதம். 6 மாத காலம் உத்தராயண காலம், 6 மாத காலம் தட்சிணாயன காலம். 6 மாத காலம் உத்தராயண காலம் என்பது தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி. இந்த 6 மாத காலங்கள் உத்தராயண காலமாகவும் அது தேவர்களுக்கு ஒரு நாள் பகல் பொழுதாகவும் உள்ளது. ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி இது வந்து பாத்தீங்க அப்படின்னா தட்சிணாயன காலம். இது தேவர்களுக்கு ஒரு நாள் இரவு பொழுதாகவும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ இந்த விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இரவு பொழுது, பகல் பொழுது. அதுலயும் இந்த ஆடியில வரக்கூடிய அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல உகந்த மாதம். இந்த தட்சிணாயன காலத்துல இந்த 6 மாத காலத்துல எப்ப இறந்தாங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாருமே இந்த ஆடி அமாவாசையை கடைபிடிக்கலாம், அவங்களுக்கு திதி கொடுக்கலாம். அதே மாதிரி உத்தராயண காலத்துல 6 மாச காலத்துல எப்ப இறந்தாங்கன்னு தெரியல அப்படின்னா தை அமாவாசையை கடைபிடிக்கலாம். அப்போ இந்த தட்சிணாயன காலம் ஆரம்பிக்கல, உத்தராயண காலம் ஆரம்பிக்கல, ரெண்டையுமே பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா திதி எதுன்னு தெரிஞ்சால் கரெக்டான திதியை வந்து அடுத்த வருஷத்துல கொண்டாடலாம். திதி என்பது மாசம் மாசம் கூட கொடுக்கலாம். இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது மாசம் மாசம் கூட கொடுக்கலாம், தப்பே கிடையாது. அதை வருஷத்துல ஒரு வாட்டி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை கரெக்டான திதி பார்த்து கொடுக்கறது ரொம்ப நல்லது. அந்த திதி என்பது வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 15ஆம் தேதி ஆடி மாசம் 15ஆம் தேதி ஒருத்தர் இறக்குறாரு அப்படின்னா அதே ஆடி மாசம் 15ஆம் தேதியே திதி வரும்னு சொல்ல முடியாது. அதே திதி, அந்த தேதிக்காக நம்ம பார்க்கக்கூடாது, திதிக்காகத்தான் நம்ம பார்க்கணும். திதிக்காக பார்த்து அந்த திதி கொடுக்கும் பொழுது நல்லாவே இருக்கும். அதுதான் கரெக்டான ஒரு ரீசன். சரி, இந்த அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்கள் இந்த மேசராசியில. இந்த மேசராசியை பொறுத்தளவுக்கு பொது பலனா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். பார்த்தாலுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா
செவ்வாய் அப்படிங்கிறதுனால செவ்வாய் வந்து குருவோட சேர்ந்து இருக்கார். செவ்வாயும் குருவும் சேர்ந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உண்டு. அதாவது செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம், குரு அப்படின்னா முற்றிலும் சுப கிரகம். அது செவ்வாய் அப்படின்னா முருகன் அர்த்தம். அந்த முருகனுடைய ஆலயமான திருச்செந்தூர்ல குருவினுடைய முழு கதிர்வீச்சு அங்க அப்படியே விழுது. இப்ப திருநள்ளாறுல வந்து சனீஸ்வர பகவான், பழனிமலையில வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவானுடைய நிழல் எல்லாம் படுது அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி குரு பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் அனைத்தும் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரே இடம் திருச்செந்தூர் மட்டும்தான். அந்த திருச்செந்தூர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க புதன்கிழமை இரவு அங்க போயிட்டு வியாழக்கிழமை காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இருந்துச்சு அக்னி தீர்த்தம் கடல்ல குளிச்சுட்டு நாளிக்கிணறு குளிச்சுட்டு அங்க 3 சித்தர் ஆலயம் இருக்கு. மௌன சித்தர், காசி சித்தர், ஆறுமுக சித்தர், இந்த 3 சித்தராலயத்திலையும் குளிச்சுட்டு குழந்தை வரம் வேண்டி போறவங்களா இருக்கட்டும், திருமணம் நடக்கிறதுக்கு பரிகாரத்துக்கு போறவங்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு நல்ல வழி கிடைக்கணும் அப்படின்னா புதன்கிழமை இரவு விடிஞ்சா வியாழக்கிழமை நீங்க போய் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகரமா அமையும், எந்த விதமான குறைபாடுமே இருக்காது. அப்போ இந்த மேச ராசிக்கு இந்த குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால, செவ்வாயும் குரு இருக்கிறதுனால அப்போ என்ன ஒரு ஸ்தானம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அஸ்வினி, பரணி, கார்த்திகை 3 நட்சத்திரங்கள் உண்டு. இதுல அஸ்வினி நட்சத்திரம் என்பது கேதுவுடைய நட்சத்திரம். கேது பகவான் உங்களுக்காக 6ஆம் இடத்துல இருக்காரு. 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்காரு. 5ல இருக்கிறதுனால என்ன ஆகும்னு அந்த ஒரு மேட்டரை நம்ம சொல்லவே இல்லைன்னா, 5 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா பூர்வ புண்ணிய ஸ்தானங்கிறதுனால குலதெய்வ ஸ்தானம், ஆழ்மன எண்ணங்கள், காதல் திருமணங்கள் கைகூடும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா 2ஆம் இடத்துல இருந்து குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, உங்களுடைய 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. உங்களுடைய 6 அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா லோன் வாங்கி ஒரு கடன் வாங்கி ஒரு தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் அந்த கடன் அடப்பட்டுரும், நல்லாவே இருக்கும், தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். 8 அப்படிங்கிறது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இந்த மாதிரி உள்ள பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும். வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போகிற விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்கும். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், வண்டி வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும், வெளியூர் பயணமாக இருக்கட்டும், எல்லாம் கைகூடும். அடுத்து வந்து 10ஆம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உள்ளூர் வெளியூர் வெளிநாடு இந்த மாதிரி போய் தொழில் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருந்தாலும் சரி, வேலைக்கு போக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல மாற்றங்கள் உண்டாக வாய்ப்பு உண்டு. இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி அமைப்புகள் நல்லா தான் இருக்கு. பரணி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம் தரணி கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி இருக்கு. ஆனால் அது சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிர பகவான் உங்களுடைய விதி ஜாதகத்துல பிறக்கும் பொழுது அவர் எந்த நிலையில இருக்காரோ அந்த நிலையை வச்சுட்ட உங்களுக்கு அவர் என்ன செய்வாருங்கிறதே சொல்ல முடியும். ஒரு ஆண் ஜாதகத்துல பெண், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மனைவி எந்த சுபாவத்தில் வருவா அந்த ஒரு நிலையையே வந்து வரக்கூடிய நிலையையே நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் சுக்கிரனை வச்சு நிர்ணயிச்சிடலாம். சுக்கிரன் வந்து அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு கிரகம். சுக்கிரனுடைய பணி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உலகத்தில் உள்ள இன்பங்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, பகட்டான வாழ்க்கை, இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய பணியாகும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா காம உணர்வு, ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், வாசனை திரவியங்கள், ஒயிட் அண்ட் ஒயிட்ல சென்ட் போட்டுக்கிட்டு நல்லா கும்முன்னு வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கும். கலை உணர்வு, கலைத்துறை, இதெல்லாம் பாருங்க. ஒரு கலைத்துறையில வந்து சின்ன திரையா இருக்கட்டும், பெரிய திரையா இருக்கட்டும், எதுல நடிக்கக்கூடிய நடிகர் நடிகைகளா இருக்கட்டும், ஒரு குபீர்னு ஒரு நல்ல பேரை வாங்கி நல்லா வந்துருவாங்க திடீர்னு. பணம் எல்லாத்துக்குமே காரகர் சுக்கிரன் தான். பெரும் பணம், பேங்க் அந்த மாதிரி உள்ள ஒரு விஷயம்தான் குருன்னு சொல்லுவோம். ஆனா இந்த ஆடை ஆபரணங்கள், இந்த மேடை பேச்சு, அழகிய ஒரு விஷயம், ஒரு நடிப்பு, இது எல்லாமே சந்திரன் சுக்கிரன் எல்லாம் நல்ல நிலையில இருக்கு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில அருமையா இருக்கும். எந்த விதமான
குறைபாடே இருக்காது. அடுத்து வந்து கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரிய பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 5ஆம் வீட்டு அதிபதி. 5 அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானமாக இருந்தாலும் அவர் உங்களுக்காக 4ஆம் இடத்துல இருக்காரு. ஆடி மாதம் கடகராசியில சூரியன் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரு மாதம். அவர் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மாதமாகப்பட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு உகந்த மாதம்னு சொல்லலாம். அந்த அம்மன் சாமியினுடைய வழிபாடுகள்லாம் வந்து பாருங்க, ஆடி மாதம் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப கொண்டாடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு மாதமா இருக்கு. இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனக்குத்தானே நிகர் என்று ஒரு செயல்பாடை செய்யக்கூடிய ஒரு நபர்கள். நமக்கு கீழே ஒரு 10 பேர்னாலும் இருக்காங்க அப்படின்னு ஒரு செயல்பாட்டில் போகக்கூடிய ஒரு நபர்கள். கவர்மெண்ட் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், வேலையில் ப்ரமோஷனாக இருக்கட்டும், சம்பள உயர்வாக இருக்கட்டும், டிரான்ஸ்ஃபர் பண்ணி போகிறதா இருக்கட்டும், எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. இந்த மேசராசிக்கு வாய்ப்புகளை எதாக இருந்தாலும் பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.